தமிழன் பிரசன்னான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வாய் சொல்லில் வீரர் அவர். திமுக காரர். திமுகவுக்கு முட்டு கொடுத்து பேசணும்னா ரொம்ப அழகா பேசுவாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரச்சனைக்கு கலைஞர்லாம் உங்க மேலலாம் எவ்வளவு அன்பா இருந்தாரு. துப்புரவு பணியாளருங்கிற பேரை மாத்தி தூய்மை பணியாளர்னு பேரை வச்சவரே அவர்தான். அந்த அளவுக்கு உங்க மேல பாசமானவர். நீங்க இந்த மாதிரி போராட்டம் பண்ணலாமா? அதை விட பாசமானவர் இன்றைய நம்முடைய முதல்வர். அவர்தான் உங்களுக்கு தூய்மை பணியாளர்னால வாரியம் சொல்லிட்டு ஒண்ணு அமைச்சிருக்காரு. உங்க மேல அன்பு எந்த அளவுக்கு அன்புன்னு தான் இதை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி இருப்பாரு. அவருக்காக அவரை எதிர்த்து நீங்க போராட்டம் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவு அன்பு இருக்கிறவரு. அவங்க கோரிக்கையை நிறைவேற்றணும் இல்லையா? அவங்கள நேரடியா சந்திச்சிருக்கணும் இல்லையா? அவங்கள கூப்பிட்டு பேசியிருக்கலாம் இல்லையா? அவங்க கிட்ட என்ன குறைன்னு கேட்டிருக்கலாம். எதுவுமே கேட்காம அவர் கூலி படத்தை பார்த்துட்டு இருக்காரு. இங்க பெண்களை அடிச்சு இழுத்துக்கிட்டு போறாங்க. இதுதான் அவங்க மேல இருக்கிற அன்பா? துப்புரவு பணியாளர்கள் மேல நம்ம எல்லாருக்குமே ஒரு பாசம் இருக்குது. பொது ஜனங்க எல்லாருக்குமே ஒரு பாசம் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய குப்பையெல்லாம் அவங்க தான் எடுத்துட்டு போயிட்டு போடுறாங்க. நம்ம தெருவை சுத்தமா வச்சுக்கிறாங்க. மழை பெஞ்சா அடைச்சிக்கிச்சுன்னா அவங்க தான் அடைப்பு எடுக்கிறாங்க. மழை பெஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கூட அவங்க தான் பீச்சிங் பவுடர்லாம் போட்டு நோய் வராம தடுக்கிறாங்க. அதனால நம்ம எல்லாருக்குமே அவங்க மேல ஒரு பாசம் இருக்கு. அதனால நம்மளால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செய்யணும். இந்த ஆட்சி அவங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு கண்டிப்பா அனுபவிப்பாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.